ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்கு வந்து வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துக்கு வந்ததுக்கான காரணம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு. நிப்பாட்டுறதுக்கு இடம்னா இருக்குது, பட் நிப்பாட்ட மனசு தான் வேணும். தா இந்தியா சிட்டுக்குருவி அதிகமாக இருக்குங்க இங்கே. பார்க்கறதுக்கு கிட்னாப்பது மாதிரியாக இருக்கேன், நல்லா தானே இருக்கேன், ஏன் நிப்பாட்ட மாட்டுறாங்க? கை காமிச்சா நிற்கிறாரு. லிஃப்ட்டு கேட்டப்போ இல்லைன்னு கை காமிச்சாரு. அப்போ திடீர்னு பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு டக்குன்னு நிப்பாட்டார். 7:40 கிளம்பி 7:40க்கு வந்துட்டேங்க வேற ஊருக்கு. ஹலோ வணக்கம். ஹாய் ப்ரோ. ஓ வண்டி ஓட்டு ப்ரோ. என் வீடு வாசல் வீதி ஒன்று வேணாம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்து லிஃப்ட் டிக்கெட் ட்ராவல் பண்ணுறோம். அதில் 4000 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிச்சாச்சு. இன்னும் 2000 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து ஜார்ஜியா நோக்கி லிஃப்ட் டிக்கெட்டே நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். அந்த ஒரு மிஷனில் தான் போயிட்டுருக்கோம். ஜார்ஜியாவும் ட்ராவல் பண்ண போகிறேன், அஜர்பைஜான் ட்ராவல் பண்ண போகிறேன். பட் அங்கே லிஃப்ட் டிக்கெட்டு போகிறது எப்படி இருக்க போகுது தெரியல. பட் அந்த ஃப்ளோவில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யாவில் உஃபா அப்படின்ற ஒரு நகரத்தில் இருக்கேன். உஃபாவில் வந்து முந்தானேத்து நைட்டு வந்தேன். முந்தானேத்து நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மோசமான ஒரு டிரைவர் கூட வந்தேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்படிலாம் லிஃப்ட்டுக்கு கேட்டு நிறைய பேர் மாட்டினவங்களாம் இருக்காங்க. நான் மாட்டாமல் எஸ்கேப் ஆகி ஓடியான்ட்டேன், தப்பிச்சிட்டேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த உஃபா நகரத்துலேருந்து வெளியில் போய் அந்த அவுட்டர்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கேட்டு சம்மரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே அப்படி இல்லைன்னா ஓல்வோகாத் நம்ம அடுத்த ஸ்டாப் அங்கே தான் போன வீடியோ எடுக்கிறதுக்கு, நகரத்தை சுற்றி காமிக்கிறதுக்கு. அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 1100 கிலோமீட்டர் கிட்டே வருது. பட் இன்றைக்கி நம்ம ரீச் ஆக முடியாது, நாளைக்கு தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ட்ராவல் பண்ணி நாளைக்கு ட்ராவல் பண்ணால், சப்போஸ் நமக்கு லக்கு இருந்தால் டைரக்ட் வெஹிக்கிள் கிடச்சதுன்னா ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து நைட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோம். நைட்டு வந்து புண்ணியவனுங்க ஆன்லைனில் புக் பண்ண முடியல. அப்புறம் வந்து இவங்க தான் எனக்கு ஸ்டே கொடுத்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்கு வந்து வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. பழையபடி நம்ம லிஃப்ட் டிக்கெட்டு பயணம் பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாது. பட் திரும்ப வந்து பல வருஷம் கழித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா போய்ட்டுருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டு சூப்பராக இருக்குது. நிறைய வித்தியாசமான மக்கள்லாம் நம்ம வந்து இந்த பயணத்தில் மீட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நமக்கு 2000 கிலோமீட்டர் இருக்குல்ல, பார்க்கலாம். டாக்ஸி புக் பண்ணிட்டேன். டாக்ஸியில் தான் நான் வந்து இந்த நகரத்தை விட்டு வெளில போகிறேன். ஒரு 7 நிமிஷம் காமிக்குது. 578 ரூபா நம்ம ஊர் காசுக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ரிப்பில் நமக்கு செலவுன்றது பார்த்தா டாக்ஸி செலவு, சாப்பாடு செலவு மட்டும் தான். அதுவும் சம்டைம்ஸ் நம்ம இந்த டிரைவர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அவங்க சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியான சாப்பிட்றதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபா 2000 வர மாதிரி தான் சாப்பிட்றாங்க இந்த ஊர் காசுக்கு. இந்த ஊர் காசு ரூபல்ஸில் 2000னா நம்ம ஊருக்கு 2300 கிட்ட வருது. அந்தளவுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வெளியே சாப்பிட்டா. அதே அவங்களே தான் மோஸ்ட்லி சாப்பிட்டுக்கிறாங்க. ட்ரக்குக்குள்ளேயே சாப்பிட்றாங்க. டின்னு வச்சுருக்காங்க. அந்த டின்னில் மீன், சிக்கனு, இல்லை போக்கு, பீஃப் ஏதாவது இருக்குது, அதை வச்சு இப்போ வச்சு சாப்பிட்றாங்க. பட் நான் ஆஃபர் பண்ணுறதுனால ரெஸ்டாரண்ட் போகிறோம். ரெஸ்டாரண்ட் போனால் அதிகமாக இருக்குது. கம்மியான ரெஸ்டாரண்ட் இருக்குது, பட் மோஸ்ட்லி அதிகமான இருக்கிற கடைகளுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க, உள்ளே சாப்பிட்றதுனால. ஏன்னா அவங்க வீட்டில் கூட பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க. தவிர வெளில போனாங்கன்னா கண்டிப்பாக அதிகமான ஒரு விலை அதிகமான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போவாங்க. அது இல்லாமல் நீங்கள் தனியாகவோ இல்லை கப்புளாவோ இல்லை ஃபேமிலியாகவோ ட்ரிப்பு எங்கேயா போகணுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பேட் இருக்குது. உங்களுக்கு சூப்பரான ப்ரைவேட் பேக்கேஜ். உங்களுக்கு என்ன ஹோட்டல் வேணுமோ, எந்த நாட்டுக்கு போனாலும் ப்ரைவேட் டூர் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். குரூப் டூர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ப்ரைவேட்டாக நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா, உலகத்தில் எந்த நாடு, இந்தியாவில் நீங்கள் எங்கே போகணுன்னாலும் சரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். tripit.com அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா ட்ராவல் நீட்ஸும், பாஸ்போர்ட்டு, வீசா, டூரு எதுவாக இருந்தாலுமே, ஹோட்டலு, ஃப்ளைட்டு எதுவாக இருந்தாலுமே நம்ம ட்ரிப்பேட்டில் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு வந்தாச்சுங்க. டாக்ஸி வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கேட்டு பயணம் பண்ண போகிறோம். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:45 கரெக்டான டைமு. நம்ம இன்றைக்கி முடிஞ்சால் சரத்தாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க, அது வரைக்கும் நம்ம லிஃப்ட் கேட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த ஓல்கோகிராது. அதுக்கே 12 மணி நேரம் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம லிஃப்ட் கேட்க ஆரம்பிச்சது ரெண்டு தான். இப்போ மணி 7ங்க.
வருது, நிறையா ட்ரக்கு வருது. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் டாக்ஸியில். பார்க்கலாம் இன்றைக்கி லக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மணி 7 ஆகுதா, எத்தனை மணிக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறேன் கேட்டா. பேக் கழட்டி கீழே வச்சதாண்டு தான். நைட் தூக்கமே வரலங்க. ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சேன், தூக்கமே வரல. வேர்த்து கொட்டிச்சு ஹாஸ்டலில். காரு கீர் எல்லாத்தையும் கை காமிக்க வேண்டியதான். சமரா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு நமக்கு சமரா போகணும். 3 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா தூக்கமே வரல. அப்புறம் உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு கிளம்புனேன். செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க எல்லாம். நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் நிப்பாட்டுறதுக்கு இடம்னா இருக்குது. பட் நிப்பாட்ட மனசு தான் வேணும். நினப்பாங்க என்னடா அவன் காலையில் 7 மணிக்கெலாம் அந்த லிஃப்ட் கேட்டுட்ருக்கான்ட்டு. ஐயோ ஐயோ, டாக்ஸிக்கார ஆரண்டாப்பில் லொக்கேஷனு நகரத்தை விட்டு வெளில ஹைவேல போட்டிருந்தேன்னா யாரா அவன் ஹைவேல போகிறான் கேட்குறாப்புல. இந்த லொக்கேஷன் ஆனால் அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் அந்த லொக்கேஷன் தான், அங்கே போய் இறக்கி விடுங்க அப்படின்னு. அவர் ஷாக் ஆகி, ஏன்னா இங்கே அவ்வளோதோ லாங்கில் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சவாரி கிடைக்குமான்னு தெரியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அது கிடச்சிருச்சு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சவாரி கிடச்சிருச்சு, பிரச்சனை இல்லை. இங்கே ப்ராப்ளம் இருக்காதுங்க மோஸ்ட்லி ரஷ்யாவில். முந்தினத்து மாதிரி வேன் மாதிரி கிடச்சதுன்னா சல்லுன்னு 200 கிலோமீட்டர் அடிக்கலாம். ஆனால் ரோடு கொஞ்சம் மலைப்பகுதி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மியான கிலோமீட்டர் தான், டைமிங் அதிகமாக காமிக்குது. நம்ம நேற்று வந்தது கூட காரில் வரும்போது பார்த்திங்கன்னா மலைப்பகுதினால ரொம்ப நேரம் ஆச்சு. சேம் அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா குளிருங்க, உஃபா செம்ம குளிர். ஏன்னா நைட்டு கூட செம்ம குளிர். ஹாஸ்டல் கிடைக்க மழைஞ்சப்போ இப்போ கூட குளிருது லைட்டாக. ஏன்னா மேகமூட்டமாக இருக்குது, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. இங்கே பாருங்க ட்ரக்கு வந்து, பட்டு காலையிலே கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் எஞ்சிலாம் வந்துட்டுருப்பாங்க. ஒரு கார் போச்சுன்னா செம்மையாக குளிருதுங்க. ஸோ கைஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 270 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட்டு கிடச்சதுக்கு ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. 40 நிமிஷம்ன்றப்ப கிடச்சிருச்சு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரதர் தான் வந்து நிப்பாட்டினாங்க. நேராக நம்ம காசு கிடச்சனால 270 கிலோமீட்டர் அசால்ட்டாக போகலாம். ஒரு 3 மணி நேரம் காமிக்குதுங்க. 11 மணி வரைக்கும் போகலான்னு போட்டிருக்கு. அது போட்டிருக்கு லொக்கேஷனு. நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு போனால் கூட ஓகே தான். ஸோ கைஸ், நம்மளை இறக்கி விட்டார். ஒரு 150 கிலோமீட்ரு. நம்ம வந்து இந்த பக்கம் போனோம், அவர் அந்த பக்கம் போகிறாரு. போலீஸை வந்து நிப்பாட்டி வண்டியெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யாரும் அவங்க நடந்து வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இன்னும் நமக்கு இன்றைக்கான டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டர் இருக்குது. பட் இன்றைக்குள்ளே நம்ம ரீச் ஆக முடியுமான்னு தெரியல. பட் இந்த சமரா போகலாம், சமரா தாண்டி கூட போகலாமா. 237 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. இப்போ வண்டி கிடச்சதுன்னா நமக்கு அதை கூட தாண்டி நம்ம போக முடியும். பட் ஏரியா சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியா நான் எங்கேயுமா பார்த்தேன். இது எந்த நாடு? ஈராக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்துருந்தேன். சேம் அதே மாதிரியே இருக்குது. ட்ரக்கில் நிறையா போகுதுங்க. லிஃப்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கே. லிஃப்ட்டுக்கு பயப்படுறதில்ல இப்போலாம். நின்று 40 நிமிஷம் ஆனாலும் சரி, 50 நிமிஷம் ஆனாலும் சரி ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதா. எனக்கு இப்போது ஷாக்கு, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. 200 கிலோமீட்டர் வந்திருக்கேன் நான். 150 கிலோமீட்ரு. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 7:40க்கா? இப்போ நான் டைம் காமிக்கிறேன். வேறு டைம் ஜோனுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், 7:40 கிளம்பி 7:40 வந்திருக்கேன். 1/2 மணி நேரம் வித்தியாசம் இருந்துச்சுங்க இந்தியாவுக்கும் எனக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 9:30 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. 7:40 கிளம்பி 7:40 வந்துட்டேங்க வேறு ஊருக்கு. 150 கிலோமீட்டர் தாண்டி. சூப்பரில். பட் இப்போ நம்ம வண்டி நிப்பாட்டுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அதே மாதிரி வேகமாக போகிற மாதிரி ஒரு கார் நமக்கு கிடச்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் லக்கு நமக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய ட்ரக்கு பெட்ரோல் போடுறாங்க. இங்கே நிறைய சைனா வண்டி வருதுங்க. இங்கே
எக்கச்சக்கமான சைனா வண்டி, சைனா ட்ரக்கு பார்க்குறது. இந்த டிஐஆர்னு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் பஸ்ஸாக இருக்கிறது, அது சைனா. டிஐஆர் நிறையா பார்க்குறேன், ஃபுல்லாக சைனீஸ் டிரைவர்ஸ் தான். நீங்கள் பாருங்க, பெட்ரோல் செக் பண்ணுறாரு எவ்வளோ இருக்கு என்னான்ட்டு. Здравствуйте. Хорошо. Автостоп. Да. Мы Индия. आप как дела? Хорошо. Все есть. Индия, Индустан. Хорошо. Меня зовут Бу. Я Саша. А вас? Саша. Саша? Да. Очень приятно. Приятно. Далеко идете? А? Далеко идете? Далеко идете? Да. Куда? Самара. 270 километров. Да. ஓகே, பாய். பாய். மக்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அன்பாக இருக்காங்கண்ணே. பெட்ரோல் செக் பண்ணிட்டு இருந்த ஆள் வந்து நம்மளை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போகிறாரு. சமரா போகிறான்னா, சமராக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆமாங்க அப்படின்னேன். தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேச வேண்டியதாங்க, வேறு வழி கிடையாதுங்க. இங்கெல்லாம் வந்துட்டா கிலோமீட்டர்னு சொன்னது மட்டும் தான் புரிஞ்சுது. ஆனால் அவர் எத்தனை கிலோமீட்டர் சொன்னார்னு எனக்கு புரியலை. நம்ம கரெக்டாக அந்த இடத்துல நின்னோம்னா ஓரத்தில் லிஃப்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பார்க்கலாங்க. பெட்ரோல் பங்க்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஏரியா வித்தியாசமாக இருக்குதா, மலைப்பகுதிக்கு வந்தனால அப்படி இருக்குது. அப்படியே நம்ம இங்கே நின்று கை காமிச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே போகிறது போகலாம், பட் ரொம்ப மேடாக இருக்குது. இந்த இடம் கரெக்டாக இருக்கும். கை காமிச்சா நிற்கிறாரு. எல்லாமே நிற்க மாட்டாங்க, எப்படியும் 1 hour நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே. இந்த வண்டி கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க, ரெண்டுமே ஒரே கம்பெனியாக இருக்குது. எல்லாம் வரிசையாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. டாட்டா காமிச்சிட்டு போகிறார் தலைவர். இங்கே ஒரு ட்ரக்கு வருது பெட்ரோல் பங்க்லேருந்து. இல்லைன்னு சொல்லிட்டார் அங்கேயே அவர். ஆடி காரில் கேட்போமா? ஆடி கார்லாம் கண்டிப்பாக நிப்பாட மாட்டானுங்க. சிட்டுக்குருவி அதிகமாக இருக்குங்க இங்கே. ஏங்க வந்துச்சு. பேகை கீழே வைக்கிறதுக்கு இந்த இடம் சரியாக இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடந்த மாதிரியே இருக்கும். வர வண்டியில் லிஃப்ட்டு கேட்போம். இந்த ட்ரக்கு வேலைக்கு ஆகுது, இது மெதுவாக தான் போகும். இதில் போனால் நாளைக்கு தான் போக முடியும். சின்ன பசங்க இருக்காங்க, எம்டி ஆள் இருக்காங்க. உள்ட்டிக்கிட்டே போதானுங்க இவங்களாம். எப்போ போய் சேருவானுங்க? ஒரு வழி சாலையாக இருக்குது. ரோடு செம்மையாக இருக்குது. லாரிகள் வருது, பட் நிப்பாட்டுறதுக்கு சரியான இடம் கிடையாது இங்கே. பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது கை காமிக்கணும். மேபி அவங்க நிப்பாட்டுன்னு நினச்சா நிப்பாட்டலாம். நினைக்கிறது தான் கொஞ்சம் அது போகிற வழியில் பார்க்குறது கொஞ்சம் யோசனையாக இருக்கும் அவங்களுக்கு. பட் நிற்கணும்னு நினச்சா நின்றுவாங்க. இன்னும் வெயில் வராதுன்னு நினைக்கிறேன், மேகமூட்டமாக இருக்கனால. பார்க்கறதுக்கு கிட்னாப்பது மாதிரியாக இருக்கேன், நல்லா தானே இருக்கேன், ஏன் நிப்பாட்ட மாட்டுறாங்க? என்ன கதையாக இருக்கும்? மொட்டை அடித்தோன்னா பயந்துட்டானுங்களோ நம்மளை. 6வது மொட்டை அடிச்சுட்டு பயங்கரமாக இருக்கான்ட்டு. பென்ஸ் வண்டி வருது. கண்டிப்பாக அந்த கருப்போட்டி பண்ணி நிற்காதுங்க. எப்போவும் பார்த்தா அந்த வண்டி நிற்கவே நிற்காது. BMW சத்தியமாக நிற்காது. கமாஸா இந்த வண்டி கண்டிப்பாக நிற்காது. இந்த பிராண்டு எப்பொழுதுமே நிற்காதுங்க. இந்த பிராண்டு லாரியில் போகவே முடியாது. பென்ஸில் கூட போயிடலாம் போல், பட் இது மாதிரி வண்டியில் போக முடியாது. என் வீடு வாசல் வீதி ஒன்று வேணாம்.
இங்கே பாருங்க விவசாயிங்களாம் இந்த நாட்டில் என்ன வண்டி வச்சுருக்காங்கன்ட்டு வயலில் போகிறதுக்கு. அது ஹெல்மெட்லாம் போட்டிருக்காதுங்க அவர். ஹெல்மெட் போட்டு வயலுக்குள்ளே போயிட்டு வராது. இந்த பிராண்டில் நிற்க மாட்டாங்க. இட்டிக்கோ முடியாதுன்னே சொல்லிட்டாப்புல, கை காமிச்சிட்டாப்புல. வாய்ப்பில்லை ராஜா தம்பி, வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிட்டாப்புல. இந்த இட்டிக்கோன்ற கம்பெனி நிற்க மாட்டானுங்க. அது மாதிரி சின்ன 2-3 கம்பெனிங்களாம் இருக்குது, அவனுக்கு நிப்பாட்டிக்க மாட்டானுங்க. ஸோ அதை நம்மளே வந்து முடிவு எடுத்துணும், ஓகே எந்த கம்பெனியாக கை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பேர் நல்ல மனுஷங்க இருப்பாங்க, அவங்க நிப்பாட்டுவாங்க நமக்காகவே, ரஷ்யா சீரீஸை முடிக்கிறதுக்காகவே. எப்படியாவது முடிச்சிடணுங்க ரஷ்யா சீரீஸை லிஃப்ட் டிக்கெட்டு, இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஆயிரும். ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கானுங்க. நம்ம அமெரிக்காவில் ஓட்டின வண்டி இது கியா. இவ்வளோ போய் லாரி வந்தால் எப்படின்னு பாட்ட முடியும் பின்னாடி. ரஷ்யன் வேன் கண்டிப்பாக நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லிஃப்ட்டு கிடச்சிச்சு. எனக்கு கேமரா ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிச்சிங்க. மணி இப்போ வந்து 8:21. பட் அவர் எங்கே போகிறாருன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ போய் லெஃப்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கலாம். நம்ம வந்து சம்மதா பக்கம் தான் அப்படியே போகிறாரு. நம்ம எங்கே இறங்குவோமோ அங்கே இறங்கிக்கலாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிட்ராக் வண்டியில் போயிட்டோம். ரஷ்யா கம்பெனிங்க இது, இந்த ட்ரக்கு. Здравствуйте, бар. லிஃப்ட்டு கேட்டப்போ இல்லைன்னு கை காமிச்சாரு. அப்போ திடீர்னு என்னை பார்த்துட்டு டக்குன்னு நிப்பாட்டாரு. ஓகே அப்படின்னா இல்லைன்னொன்னே சரி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நிப்பாட்டாரு. இவர் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எங்கே போகிறாரு சொல்லிட்டு. எங்கே போகிறாரோ அங்கே இறங்கி வேண்டியதான், பிரச்சனை இல்லை. ஏரியா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பச்சைன்னு தாங்க இருக்குது, எதுவுமே மாறவே இல்லை. ஆனால் மலைப்பகுதி தான் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு இன்னுமே போகிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வோல்கோகிராத் கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இனிமேல் ஜார்ஜியாவும் மலைப்பகுதி மாதிரி தான், அர்மேனியாவும் மலைப்பகுதி மாதிரி தான். இனிமேல் பார்க்குற எல்லா லேண்ட்ஸ்கேப்பும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக புல் மாதிரி தான் இருக்குது. மரம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது. இது இவங்களே செட் பண்ணியிருப்பாங்களா இல்லை இயற்கையாகவே இப்படி தான் இருக்கான்னு தெரில. அங்கே மட்டும்தான் மரம் இருக்குது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. இந்த இடம் பார்க்குறது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது பாருங்கள். மரமே இல்லை பாருங்கள், உயரமான மரம்லாம் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ளைன் ஆகிடுச்சு பாருங்கள். திடீர்னு சில இடத்துல மட்டும் மரங்கள் இருக்குது, சில இடங்களில் மரங்கள் கிடையாது. இங்கே பாருங்கள், ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து பைப்பில் வந்து போகுது. பைப் தெரியுதா உங்களுக்கு? பைப்பில் போகுது. ஸோ கைஸ் ஃபைனலி சராட்டோ வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்வோ கார்ட் வெறும் 300 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. 5 மணி நேரம் ட்ராவல். வந்தாச்சு. எங்கே போகிறாரே தெரியல. அவர் போகிற வழிலாம் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. வரும்போது நிறைய டைம் ஜோன் சேஞ்சு. இங்கேருந்து இப்போ வோல்வோ கார்ட் போனோம்னா அங்கேயும் டைம் சேஞ்ச் ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம போக முடியாது, மணி ஆல்ரெடி 7 ஆச்சு. இப்போ ஏறினோம்னா கண்டிப்பாக நம்ம 1 மணிக்கு நைட்டில் போய் சேருவோம். இப்போ நம்ம இங்கே செலாட்டாவில் தான் இங்கேயே போய் ஸ்டே பண்ணோம். ஹாஸ்டல் தான் புக் பண்ணலாம் ஆன்லைனில். நாளைக்கு திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு லிஃப்ட் கேட்டு வோல்வோ கார்ட் போகணும். இந்த டாக்ஸியை புக் பண்ணுவோம். டாக்ஸி புக் பண்ணிட்டேங்க. இங்கேருந்து டாக்ஸியில் போகிறதே விலை அதிகமாக இருக்குது, 800 கிட்ட வருது. இங்கேருந்து வோல்வோ கார்ட்டுக்கு 5.5 மணி நேரம், 389 கிலோமீட்டர். வாய்ப்பே இல்லை. மணி 6:45 ஆச்சுல. நைட்டு 1 மணிக்கிட்ட ஆயிரம் போக முடியாது. ஸோ அதனால் இப்போது டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன்ல, வந்துட்டுருக்கு. இன்னும் 3 நிமிஷத்தில் வந்துடும். வந்தோன்னா நம்ம ஏறிட்டு ஹாஸ்டல் புக் பண்ணிட்டேன். $10 1000 வந்துச்சு.
போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலைல இல்லை மதியானம் போல் இங்கேருந்து கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும். காலைல 10 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாக கிளம்ப தேவையில்லை. போலீஸ் வர ட்ரக்கு எல்லாத்தையுமே நிப்பாட்டுறாங்க. ஒரு ட்ரக்கையும் விட்றதில்ல, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அது நான் இப்போது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போலீஸ் பார்க்குறேங்க. மேடம் எதையும் பார்க்கல, ஆனால் இந்த ரூட்டில் வந்து நிறையா போலீஸ் இருக்காங்க. 937 நம்ம காடி டாக்ஸி நேரம் வந்திருக்கணுமே. இங்கே ஆர்மி ட்ரக்கு இந்த வண்டி தாங்க டாக்ஸி. தப்தேலா ஸோ கைஸ் டாக்ஸி வந்துச்சு. நம்ம கூட பிரதர் வந்திருக்காரு. ஹாய் பிரதர். Здравствуйте. You speak English? சுச்சு. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மொராக்கோவா இங்கே இருக்காரு, வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. யூ born here? You born? Okay. You study? Student? Okay. படிக்க வந்திருக்காரு. ஆங்கிலம் தெரில அவருக்கு. இங்கேருந்து ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 37 நிமிஷங்க. ரொம்ப தூரம் தாங்க. பக்கத்துலேயே பார்த்தேன் ஹோட்டலு, இங்கே எதுவும் ஹோட்டல் இல்லை தங்குற மாதிரி. எல்லாம் ட்ரக்லேயே தூங்குறாங்க. காய்ஸ் சரௌட்டோ வந்தோம்ல, ஒரு சின்ன பிளான் சேஞ்சு. மணி 7:20 ஆகுது. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஓல்வோ கார்டில். அவங்க வந்து ப்ரோ நீங்கள் வந்து இருங்க அங்கேயே, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன், நீங்கள் தங்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஹோட்டலில் புக் பண்ணிட்டேன், அது பே பண்ணல. நான் ஆன்லைனில் பே பண்ண முடியல, நான் பே பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 5 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். 5 மணி நேரம் ஆகும், திரும்ப 5 மணி நேரம் போகிறதுக்கு ஆகும். வேணாம் ப்ரோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு. இல்லை ப்ரோ நான் வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே வாங்க. நான் அது வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா மதியம் காலையில் செம்மையாக இருக்குது காலை. ஓகே காலையில் வந்து நம்ம சாப்பிட்டது அது ஒன்றும் சாப்பிடல, அப்படியே கிளம்பி வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மதியானம் நீங்கள் நைட் சாப்பாடு. அதனால் போய் இங்கே ஹோட்டல் உஸ்பெச்கான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கா, நம்ம பிரதர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது நல்லாயிருக்கும், நம்ம கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும்னாரு. போயிட்டு 5 மணி நேரம் உட்காந்து மொக்கையை போட்டு ஓட்டிகிட்டு டைமை ஓட்டிகிட்டு அவருக்கு வந்தோடனே அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான். ஹலோ கைஸ், காலை வணக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணிக்கு 1:45க்கு வரேன்னாங்க. பட் தெரியும் எனக்கு லேட்டாக இருந்துட்டு, ஏன்னா செம்ம லாங் ட்ரிப்புங்க, தூங்காமலாம் ஓட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல் எடுத்துட்டேன். 700 ரூபல்ஸ் கிட்ட வச்சு எடுத்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போது காலைல 5 மணி ஆகுது. இப்போ வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் போக போகிறோம். அதுக்கு அவங்க காலையிலே வந்துருக்கலாம், பிரச்சனையே இல்லாமல் காலையிலே வந்து நம்ம போயிருக்கலாம். நானே காலைல கிளம்பி வந்திருப்பேன். எங்கே அவங்க ஹாய் ப்ரோ, நானே வந்திருப்பேன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானே வந்திருப்பேன் கிளம்பி. வெயிட் இல்லை, கம்மி தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானே காலைல கிளம்பி வந்திருப்பேன். நான் மாற்றி மாற்றி ஓட்டிங்கன்னா ஒரே ஆள் ஓட்டினீங்களா? செம்ம டயர்டாக இருக்கு அப்படியே. ஆமாம் எல்லாருமே டயர்டு தான். ஃப்ரெண்டு ஒருத்தன், அதனால தான் போயிட்டு ஒரே ஸ்டிச்சில் வரனால ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டுட்டேன். ஓகே, நானும் ஒய்ஃப் தான் கிளம்புவோம். ஓகே. எப்போ வேறு வழி இல்லை, கண்டென்ட்னா அப்படி தான் நிற்கணும். வீடியோ ப்ரோ நான் இது வரையும் 5000 கிலோமீட்டர் வந்துட்டேன் ப்ரோ. ஸோ கைஸ் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஆகுது. நம்ம கரெக்டாக ஓல்கோகாத் வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லிடுங்க எல்லாம். ஹலோ வணக்கம். ஹாய் ப்ரோ. ப்ரோ வண்டி ஓட்டு ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் செம்மையாக தூங்கிட்டு வந்தோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10:20 ஆகுதுல்ல. அதெல்லாம் நேராக வந்து எங்கே ப்ரோ போகிறோம்? நம்ம ஓல்கக்ராட் போகிறோம் ப்ரோ. அங்கே தான் ஆட்டமே. நம்ம வீட்டுக்கு போகிறோம் ப்ரோ. ஓகே. போயிட்டு நீங்கள் ரொம்ப தூரத்துலேயும் வரீங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே. அப்புறமா உங்களுடைய vlog போயிட்டு ஜாலியாக ரெடி பண்ணிடுறோம். ஸோ இப்போ நேராக போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே முக்கியமாக ஒரு சிலை இருக்குது இந்த நகரத்தில். அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துக்கு வந்ததுக்கான காரணம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு. அதையும் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ப்ரோ ரீசெண்டாக வீடெலாம் வாங்கியிருக்காரு இங்கே வில்லேஜில், கிராமத்து பேர் நான் ப்ரோ ஜப்லோனாயா அப்படின்ற ஒரு வில்லேஜ். சப்லோனாயா. ஓகே. ஜப்லோனா வந்து ரிப்பன் கட் பண்ணி வீட்டை ஆல்ரெடி பால் காஸ்டாரு சும்மா சொல்கிறாரு. போயிட்டு பார்த்துட்டு அங்கே ஏதோ பாட்டி இருக்காங்களாமா, அந்த பாட்டிகிட்ட போய் வடை சுட்டுட்டு வந்துடலாம். இந்த பாட்டி வீட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய விவசாயம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காமா. இங்கே கிராமத்தில் விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ரஷ்யாவில் இருக்க கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அடுத்தது. ஸோ இப்போ நம்ம வந்து நகரத்துக்குள்ளே போகலாம். இங்கே அவுட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கார் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் வச்சுருப்பாங்க அந்த பிரான்ச் எல்லாமே ஷோரூம். இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே ட்ரக்ஸோடைய கம்பெனியோடைய ஷோரூம் தான் வந்து அதிகமாக பார்க்க முடியுது ஹைவேயில்.